بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كلام الله وخير الهدى هدى محمد رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فيقول ربنا سبحانه وتعالى في كتابه الكريم فلا تخافوهم وخافوني إن كنتم مؤمنين ويقول سبحانه وتعالى ولا تخشوهم واخشوني ويقول سبحانه وتعالى فلا تخشوا الناس واخشوني அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த மேற்கூறப்பட்ட ஆயத்துகளில் எங்களை முஸ்லிம்களை அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்கு வழிபட்ட முஸ்லிம்களை ஒரு முக்கியமான பண்புபால் அல்லாஹ் எங்களை அழைக்கிறான். ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களுடைய எதிரிகளை பயப்பட வேண்டாம், என்னை மாத்திரமே பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையாகவே ஈமான் கொண்டவர்கள் என்றால் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே சகோதரர்களே, ஈமானிலே வரக்கூடிய முக்கிய ஒரு பண்பு அல்லாஹ்வை அஞ்சி பயப்பட்டு அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பது, அல்லாஹ்வை எங்களுடைய உள்ளங்களினால் பயந்து நடந்து கொள்வது, அல்லாஹ்வை எங்களுடைய பேச்சுகளில் செயல்களில் பயந்து நடந்து கொள்வது, அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்வது, இது மேலான ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. அல் ஹவுஃப் மின் அல்லாஹ் வல் ஹஷ்யா மின் அல்லாஹ், இதனை அரபி மொழியில் அல் ஹவுஃப் பயம் என்று கூறுவார்கள். அதே போல் அல் ஹஷ்யா என்றால் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டு அல்லாஹ்வை பயப்படுவது. எனவே அந்த பயத்தோடு அறிவு இருந்திருந்தால் அது ஹஷ்யா என்று உலமாக்கள் கூறுகிறார்கள். எனவேதான் அல்லாஹ் தபாரக வ தஆலா இன்னும் ஒரு ஆயத்தில் கூறுகிறான் ஃபலா தக்ஷவுஹும் வக்ஷவுனி, நீங்கள் உங்களுடைய எதிரிகளை அஞ்சிக் கொள்ள வேண்டாம், என்னை மாத்திரமே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அதேபோல் இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் ஃபலா தக்ஷவுன் நாஸ வக்ஷவுனி, நீங்கள் மக்களை அஞ்சிக் கொள்ள வேண்டாம், என்னை மாத்திரமே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்வது யாருடைய பண்பு என்றால் நபிமார்களுடைய, அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய, அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய உலமாக்களுடைய முக்கிய ஒரு பண்புதான் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்வது. எனவேதான் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, நிச்சயமாக மக்களிலே அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் யாரென்றால் உலமாக்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அறிஞர்கள், அறிவை பெற்றவர்கள். காரணம், அவர்கள் பெற்ற அந்த அறிவு அவர்களை அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ள வைக்கும். எனவே இந்த ஆயத்திலிருந்து உலமாக்கள் எங்களுக்கு தரக்கூடிய தெளிவு என்னவென்றால், நாங்கள் அறிவை பெற்றுக்கொண்டால் அந்த அறிவு எங்களை அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கும். இது அறிவுடைய சிறப்பை காட்டுகிறது. எனவேதான் உலமாக்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம், நீங்கள் அதிகமாக குர்ஆனுடைய சுன்னாவுடைய அறிவை தேடிக்கொள்ளுங்கள், அந்த அறிவு உங்களை அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கும். எனவே சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்க விரும்புகிறோம் என்றால் நிச்சயமாக அதற்குரிய காரணங்களை எடுக்கணும்.
அதற்குரிய வழிகளை எடுக்கணும். எவ்வாறு நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ள முடியும், அந்த பயத்தை எங்களிலே நாங்கள் எவ்வாறு அபிவிருத்தி செய்யக்கூடிய முடியும் என்ற வழிகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அதிலே முக்கியமான ஒரு வழிதான் அறிவை தேடிக்கொள்வது. யார் அறிவிலிருந்து தூரமாக இருக்கிறாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹ்வை பயந்து நடப்பதிலிருந்தும் அல்லாஹ்வை தன்னுடைய உள்ளத்திலும் பேச்சுகளிலும் செயல்பாடுகளிலும் அஞ்சி நடப்பதிலிருந்து வெகு தூரம் இருப்பார். காரணம் அறிவின்மைத்தனம். அதனால் தான் நாங்கள் காணக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால், மக்களுக்கு மத்தியிலே யார் அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, குர்ஆனுடைய சுன்னாவுடைய அறிவை தேடாமல் பொடுபோக்காக வாழ்ந்து கொண்டு வருகிறார்களோ, அவர்களுடைய செயல்பாடுகளில் பேச்சுகளில் அல்லாஹ்வை அவர்கள் பயந்து நடக்க மாட்டார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக காணலாம். அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். அதே போல் சகோதரர்களே, எங்களுடைய பயத்தை அல்லாஹ்வை அஞ்சி நடப்பதை அபிவிருத்தி செய்யக்கூடிய இன்னும் ஒரு வழி என்னவென்றால், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்வது. அல்லாஹ்வை அவனுடைய மேலான அழகான திருநாமங்களை கொன்றும் மேலான உயர்ந்த பண்புகளை கொன்றும் நாங்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்வது, அதை எங்களுடைய உள்ளங்களில் நினைவு கூறுவது. அப்பொழுது நிச்சயமாக எங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வுக்குரிய பயமும் அச்சமும் வரும். அல்லாஹ் கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா, இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ. அல்லாஹ் கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா, உண்மையான சத்தியமான மூமின்கள் யார் என்றால், அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கி பயந்து இருக்கும். வஜிலத் குலூபுஹும், எவ்வாறுபட்ட பயம் என்றால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை பயந்து நடுங்கி இருக்கும். அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வை பற்றிய பயமும் அச்சமும் இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய பெருமைத்தனத்தை, அல்லாஹ்வுடைய உயர்வுத்தனத்தை, அல்லாஹ்வுடைய அழகான பண்புகளை அவர்கள் நினைவு கூறி அல்லாஹ்வை அச்சம் கொண்டு பயந்து அவர்களுடைய உள்ளங்கள் திடுக்கிட்டு நடுங்கி இருக்கும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தினத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சஹாபாக்களுக்கு வசியத் செய்கிறார். அந்த வசியத்தை பற்றி அல்-இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும்போது கூறுகிறார், வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன் பலீகா வஜிலத் மின்ஹல் குலூப் வதரஃபத் மின்ஹல் உயூன். ஒரு தினத்தில் சில ரிவாயத்துகளில் அவர் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மௌஇதா நல்லுபதேசம் செய்தார் என்று வந்துள்ளது. எனவே சகோதரர்களே, நல்லுபதேசங்களை நாங்கள் செவிமெடுக்கும் போது அது முக்கிய ஒரு காரணமாக இருக்கும். எங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வை பற்றிய பயத்தையும் உள்ளச்சத்தையும் கொண்டு தரக்கூடிய ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. எங்களுடைய பெரும் பிழை, நாங்கள் நல்லுபதேசங்களை கேட்காமல் இருப்பது, அதனை தேடாமல் இருப்பது. எங்களுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லுபதேசங்கள் அது வந்தாலும் சரி வராமல் இருந்தாலும் சரி என்று நாங்கள் பொடுபோக்காக இருப்பது, இது ஒரு நல்ல அடையாளம் அல்ல. ஏன் எங்களுக்கு வரக்கூடிய நல்லுபதேசங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டன, ஏன் எங்களுடைய பாடங்கள் தொடர்ந்து போகாமல் இருக்கின்றது என்று பொடுபோக்காக இருப்பது ஒரு நல்ல அடையாளம் அல்ல. மாறாக ஒரு முஃமின், அல்லாஹ்வை அச்சம் கொண்ட முஃமின், அல்லாஹ்வுடைய பயத்தையும் உள்ளச்சத்தையும் தேடக்கூடிய ஒரு முஃமின் நல்லுபதேசங்களை செவிமடுக்கக்கூடிய, அதனை ஆவலாக ஆசையாக தேடக்கூடிய ஒரு முஸ்லிமாக முஃமினாக இருக்க வேண்டும். எனவேதான் இந்த ஹதீஸில் இர்பாத் இப்னு சாரியாவில் அவருடைய ஹதீஸில் கூறுகிறார், ஒரு தினத்தில் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு மௌஇதா தந்தார், நல்லுபதேசம் செய்தார் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு. எந்த அளவுக்கு என்றால், எந்த அளவுக்கு அந்த நல்லுபதேசம் எங்களுக்கு மேல் தாக்குதலை உருவாக்கியது என்றால், வஜிலத் மின்ஹல் குலூப் உதரஃபத் மின்ஹல் உயூன், எங்களுடைய உள்ளங்கள் பயந்து அச்சம் கொண்டு இருந்தன, எங்களுடைய கண்கள் கண்ணீர் சிந்தினது. வஜிலத் மின்ஹல் குலூப் உதரஃபத் மின்ஹல் உயூன் மௌஇதா பலீகா, ஒரு பெரும் தாக்குதலை உருவாக்கக்கூடிய அந்த உபதேசம்,
நல்லுபதேசம். இந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே அவர்கள் நடுங்கி தடுங்கி வரக்கூடிய அளவுக்கு அந்த பயத்தையும் உள்ளச்சத்தையும் அவர்களிலே உருவாக்கின இந்த நல்லுபதேசம் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய கண்கள் கண்ணீர் சிந்துற அளவுக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய நல்லுபதேசத்தை செவிமடுத்தார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. சகோதரர்களே, ஒரு ஸலஃப் கூறுகிறார், லவ் நாதா முனாதின் இன்னன் நாஸ குல்லஹும் ஃபில் ஜன்ன இல்லா வாஹிதன் லഖஷீது அன் அகூன அனஹு. யாராவது ஒருவர் வானத்திலிருந்து அழைப்பிட்டால் அனைத்து மக்களும் சொர்க்கத்தில் ஒரு நபரை தவிர என்று அழைப்பு கொடுத்தால் நான் அந்த நபராக இருக்க பயப்பட்டுக் கொள்வேன். அந்த ஒரு நபர் சொர்க்கத்தை நுழையாத நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு நபராக இருந்து விடுவேனோ என்று பயந்து கொள்வேன் என்று இந்த ஸலஃப் கூறுகிறார். அதேபோல் இன்னும் ஒரு ஸலஃப் கூறுகிறார், மன் காஃப அல்லாஹ காஃபஹு குல்லு ஷை வமன் லம் யഖஃபில்லாஹ காஃபஹு அல்லாஹ் மின் குல்லி ஷை. யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாரோ அவரை அந்த நபரை எல்லாவற்றும் பயந்து நடக்கும். அல்லாஹ் அந்த நபருக்கு ஒரு மதிப்பையும் மகத்துவத்தையும் மக்களுக்கு மத்தியில் வைப்பான். அந்த மக்கள் அந்த நபரை மதித்து பயந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து நடக்கவில்லையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபரில் எல்லாவற்றிற்கும் ஒரு பயத்தை உருவாக்குவான் அந்த நபருடைய உள்ளத்தில். எனவே அந்த நபர் அல்லாஹ்வை பயந்து அஞ்சிக் கொள்ளாமல் அஞ்சி நடக்காத அந்த நபர் எல்லா பொருள்களையும் எல்லா படைப்பினங்களையும் அஞ்சிவான், பயந்து கொண்டிருப்பான். வல்இயாது பில்லாஹ். அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, எப்பொழுது நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறோமோ அப்பொழுதுதான் எங்களுக்கு கண்ணியம் வரும். அல்லாஹ் கிட்ட இருந்து மக்களுக்கு மத்தியில் வைக்கக்கூடிய மதிப்பு வரும், உள்ளச்சம் பயம் வரும். ஆனால் அல்லாஹ்வை பயந்து நடக்காமல் நாங்கள் எதிரிகளை பயந்து கொண்டிருந்தால், பாவங்களிலே விழுந்து கொண்டிருந்தால் அப்பொழுது எங்களுக்கு இழிவுதான் வரும். நாங்கள் மற்றவர்களை பயந்து கொண்டு இந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து வருவோம், அல்லாஹ்வை பயந்து கொள்ள மாட்டோம். வல்இயாது பில்லாஹ். அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே எங்களுக்கு பாதுகாப்பு வர வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலிருந்து நாங்கள் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும். பாவங்களிலே இருந்து வெகு தூரம் இருக்க வேண்டும். அதனால தான் அல் ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார், மா காஃபஹு அப்துன் கத் இல்லா அம்மனஹுல்லாஹ். யார் எந்த ஒரு அடியாளன் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாரோ அந்த அடியாளனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான், அவனுக்கு பாதுகாப்பு பெற்றுக் கொடுப்பான் என்று அல் ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நாங்கள் வாழ்வது இலகுவான ஒரு அம்சம் அல்ல. அல்லாஹ்வை பயந்து நாங்கள் வாழ்வது முக்கியமான ஒரு அம்சம். அது இபாதத்திலே ஒரு அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்கின்றது. அல் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அர்கானுல் இபாத ஸலாஸா. இபாதத்துடைய தூண்கள் 3. அல்லாஹ்வுக்கு நேசம் பாசம் காட்டுவது மஹப்பத்து. இரண்டாவது அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடந்து கொள்வது. எங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்குரிய பயம் வர வேண்டும். அல்லாஹ்வோடு பயந்து நடக்க வேண்டுமோ அந்த பயம் உள்ளச்சம் எங்களிலே வர வேண்டும். எனவே தான் அல்லாஹ் கூறுகிறான், ஃபல்லாஹு அஹக்கு அன் தக்ஷௌஹு இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அவனை நீங்கள் அஞ்சி பயந்து நடந்து கொள்வதற்கு அவனே மிகவும் தகுதி வாய்ந்தவன், நீங்கள் உண்மையிலே ஈமான் கொண்டவர்கள் என்றால் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் என்று நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் என்று கூறுகிறான். எனவே ஈமானுடைய நிபந்தனை அல்லாஹ்வை நாங்கள் பயந்து அஞ்சி நடந்து கொள்வது. அந்த பயமும் உள்ளச்சமும் எங்களுடைய உள்ளங்களிலே வந்தால்தான் நாங்கள் இபாதத்துகளை அல்லாஹ்வுக்கு தகுதி வாய்ந்த முறையில் பொருத்தமான முறையில் நிறைவேற்ற முடியும். பயம் இல்லாமல் சகோதரர்களே வாழ்வது ஒரு முஃமினுக்கு முடியாத ஒரு அம்சம். இந்த உலக வாழ்க்கை தொடர்ந்து நாங்கள் ஒரு முஸ்லிமாக முஃமினாக கொண்டு போக வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்குரிய பயமும் உள்ளச்சமும் எங்களிலே வர வேண்டும். எனவேதான் மேற்கூறப்பட்ட இந்த கூற்றில் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அதே போல் ஷேகுல் இஸ்லாம் இப்னு கைம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு அம்சம், இபாதத்துடைய முக்கியமான அடிப்படையான அம்சங்கள் 3.
அல்லாஹ்வுக்குரிய மஹப்பத்தை நாங்கள் செலுத்துவது இதுதான் அடிப்படையான அம்சமாக இருக்கின்றது. முக்கியமான அம்சமாக இருப்பது அல்லாஹ்வை நாங்கள் மஹப்பத்தோடு அல்லாஹ்வுக்குரிய இபாதத்துகளை செய்வது. இரண்டாவது, அல்லாஹ்வை பயந்து உள்ளச்சம் கொண்டு நாங்கள் நடந்து கொள்வது. இது எங்களை பாவங்களிலிருந்து தூரப்படுத்தும். மூன்றாவது, அல்லாஹ்வுக்கிட்டே நாங்கள் நலவை எதிர்பார்ப்பது அர் ரஜா. முதலாவது அல் மஹப்பா, இரண்டாவது அல் ஹவுஃப், மூன்றாவது அர் ரஜா. அல்லாஹ்வுக்கிட்டே நாங்கள் நலவை எதிர்பார்ப்பது, நல்ல கூலிகளை எதிர்பார்ப்பது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய பேரருளை, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நாங்கள் எதிர்பார்ப்பது. இந்த எதிர்பார்ப்பு மூலம் நாங்கள் அதிகமாக நற்கர்மங்களில் நற்செயல்களில் ஈடுபடுவோம். இந்த எதிர்பார்ப்பு எங்களை நலவின் பால் கொண்டு போகும், அதிகமான நற்செயல்களை செய்ய வைக்கும். பயம், உள்ளச்சம் எங்களை பாவங்களிலே இருந்து தூரப்படுத்தும். அல்லாஹ்வுக்குரிய மஹப்பத்தை கொடுத்தால்தான் நாங்கள் தௌஹீதிலே இபாதத்திலே உறுதியாக இருக்க முடியும். எனவே இந்த மூன்று இபாதத்துகள் உள்ளத்திலே வரக்கூடிய முக்கியமான அடிப்படையான மூன்று இபாதத்துகளாக இருக்கின்றது. அல் மஹப்பா வல் ஹவுஃப் வல் ரஜா. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா இந்த மூன்று இபாதத்துகளை பற்றி பேசும்போது கூறுகிறார், உசூல் முஹர்ரிகாத்தில் குலூப். இந்த மூன்று இபாதத்துகளும் எங்களுடைய உள்ளங்களிலே வரக்கூடிய செயல்களை உற்சாகப்படுத்தக்கூடிய மூன்று அம்சங்களாக, அடிப்படையான மூன்று அம்சங்களாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்குரிய மஹப்பத்தை நாங்கள் செலுத்துவது, அல்லாஹ்வை ஹவுஃப் பயந்து அச்சம் கொண்டு நடந்து கொள்வது, அல்லாஹ்வுக்கிட்டே நாங்கள் நலவை எதிர்பார்த்தவர்களாக, ரஹ்மத்தை பேரருளை எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் செயல்படுவது. இதை பற்றி இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் மதாரிஜுஸ் ஸாலிகீன் அதே போல் மற்ற புத்தகங்களில் பேசும்போது கூறுகிறார், அல்லாஹ்வின் பால் நோக்கி செல்லக்கூடிய ஒரு உள்ளத்தை பொறுத்தவரையில் அந்த உள்ளம் ஒரு பறவையை போன்றது. அந்த பறவையுடைய தலைதான் மஹப்பத். எனவே அந்த தலை இல்லாமல் ஒரு பறவைக்கு வாழ முடியுமா? மஹப்பத் இல்லாமல் ஒரு முஃமினுக்கு வாழ முடியுமா? அல்லாஹ்வுக்குரிய மஹப்பத்தை செலுத்தாமல், அல்லாஹ்வுக்குரிய நேசத்தை செலுத்தாமல் ஒருபோதும் இந்த உலகத்தில் உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து வர முடியாது. எனவே மஹப்பத் எப்படிப்பட்டது என்றால் ஒரு பறவையுடைய தலையை போல இருக்கும். அந்த தலை இல்லாவிட்டால் அந்த பறவையுடைய வாழ்க்கை, முழு வாழ்க்கையும் இல்லா போய்விடும். அதே போல் அந்த பறவை எப்பொழுது பறக்க முடியும் என்றால் 2 இறக்கைகள் இருக்க வேண்டும். 2 இறக்கைகளை கொண்டுதான் அந்த பறவையால் பறக்க முடியும். அந்த 2 இறக்கைகள் தான் அல் ஹவுஃப் வல் ரஜா. அல்லாஹ்வை பயந்து நடப்பதும், அச்சம் கொண்டு நடப்பதும், அதே போல் அல்லாஹ்வுக்கிட்டே நலவை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுடைய பேரருளை எதிர்பார்த்து நடந்து கொள்வது. எனவே ஒரு முஃமின் இந்த 2 இறக்கைகளை கொண்டு அல்லாஹ்வுடைய மஹப்பத்தோடு அல்லாஹ்வின் பால் பறந்து செல்லலாம். இந்த உலக வாழ்க்கை அவனுடைய உள்ளத்தில் பயம் இல்லாவிட்டால் எவ்வாறு அல்லாஹ்வின் பால் பறக்க முடியும்? எவ்வாறு ஒரு பறவை ஒரு இறக்கை இழந்து விட்டால் ஒரு இறக்கை கொண்டு மாத்திரம் பறக்க முடியுமா? அதே போல்தான் ஒரு முஃமினை பொறுத்தவரையில் பயம், அல்லாஹ்வுக்குரிய பயத்தையும் உள்ளச்சத்தையும் இல்லாமல் ஆகிரத்தின் பால் பறந்து செல்ல முடியாது. அதே போல்தான் அல்லாஹ்வுக்கிட்டே நலவை எதிர்பார்க்காமல், அல்லாஹ்வுடைய பேரருளை எதிர்பார்க்காமல், அல்லாஹ்வை பற்றிய கெட்ட சிந்தனைகளை வைத்துக் கொண்டிருந்தால் ஆகிரத்தின் பால், அல்லாஹ்வின் பால் பறந்து செல்ல முடியாது. எனவே சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு கூற்றாக இருக்கின்றது. முக்கியமான ஒரு உதாரணமாக எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் அல்லாஹ்வை நாடி அல்லாஹ்வின் பால் பறந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே எங்களுடைய தலையாக அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய மஹப்பத்தாகவும், எங்களுக்கு 2 இறக்கைகளாக ஹவுஃபும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மையும், அதே போல் அல்லாஹ்விடத்தில் நலவை எதிர்பார்க்கக்கூடிய ரஜாவும் எங்களிடத்திலே கட்டாயம் வர வேண்டும். சகோதரர்களே, அதே போல் எங்களிலே அல்லாஹ் சம்பந்தமாக உள்ளச்சத்தையும் பயத்தையும் வளர்த்து தரக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், நாங்கள் அல் குர்ஆன் அல் கரீமை ஆழ்ந்து சிந்தனை செய்தவர்களாக, அதன் பொருள்களிலே, தஃப்சீர்களிலே ஆழ்ந்து சிந்தனை செய்தவர்களாக அந்த குர்ஆனை நாங்கள் ஓதக்கூடியவர்களாக இருப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறவில்லையா மேற்கூறப்பட்ட ஆயத்தில், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்தும் ஈமானா,
அவர்களுக்கு மேல் அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் வசனங்கள் ஓதப்பட்டால் அவைகள் அவருடைய ஈமானை கூற்றிக் கொடுக்கும். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருந்து கொள்வார்கள். குர்ஆனுடைய நல்ல உபதேசங்களை, குர்ஆனுடைய வசனங்களை, குர்ஆனுடைய பயன் தரக்கூடிய அறிவுகளை அவர்கள் செவிமடுக்கும் போது அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்வார்கள். எனவேதான் அல்லாஹ் கூறுகிறான், வதக்கிர் பில் குர்ஆனி மன் யகாஃபு வஈத். யார் அல்லாஹ்வுடைய வேதனையை பயந்து நடந்து கொள்வார்களோ அவர்களுக்கு நீங்கள் குர்ஆனை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொள்ளுங்கள், நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய நபியை நோக்கி கூறுகிறான். வதக்கிர் பில் குர்ஆனி மன் யகாஃபு வஈத். எனவே குர்ஆனை கொண்டு நாங்கள் நினைவு கூற வேண்டும், குர்ஆனை கொண்டு நாங்கள் நல்லுபதேசம் பெற வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளலாம், அல்லாஹ்வை அச்சம் கொண்டு நாங்கள் நடந்து கொள்ளலாம். அதே போல் சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்க கூடிய இன்னும் ஒரு காரணம், நாங்கள் சாலிஹான மனிதர்களோடு இருந்து கொள்வது. யார் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அறிந்து கொண்டு அல்லாஹ்வை தக்வா கொண்டு சாலிஹான மனிதர்களாக இருக்கிறார்களோ நாங்கள் அவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும், அவர்களோடு மாத்திரமே அமர்ந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய தக்வாவின் காரணத்தினால், அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய சாலிஹான அமல்களின் காரணத்தினால் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாங்கள் அவர்களோடு இருக்கும்போது அந்த உள்ளச்சம், அந்த பயம் எங்களிலே வரும். அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா துஸாஹிப் இல்லா முஃமினா. அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸில் வரக்கூடிய ஹதீஸ், இமாம் அஹ்மத் பதிவு செய்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், நீ ஒரு முஃமினை அன்றி வேற யாரையும் தோழராக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எனவே நாங்கள் எங்களுடைய தோழர்களாக யாரோடு அமர்ந்து இருக்க போறோம் என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் கூறுகிறார், அல் மர்உ அலா தீனி ഖலீலிஹி ஃபல்யன்ظுர் அஹதுக்கும் மன் யுகாலில். நிச்சயமாக ஒரு நபர் தன்னுடைய நண்பருடைய தீனில் இருப்பார். யாரை அந்த நண்பருடைய தோழருடைய தீனில் தான் அந்த நபர் இருப்பார். எனவே நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஒரு நபரை நாங்கள் யாரை தோழராக தன்னுடைய நண்பராக எடுத்துக் கொள்கிறார் என்பதனை நாங்கள் பார்த்தால் அதன் மூலமாக அந்த நபர் யார், அந்த நபருடைய குணம், தீன் எவ்வாறு இருக்கும் என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த நபருடைய தோழரை பார்த்து, அந்த நபருடைய நண்பர் யார் என்பதனை பார்த்து அதன் மூலமாக நாங்கள் இந்த நபரை ஜட்ஜ் பண்ணி கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். எனவே சகோதரர்களே, நாங்கள் தோழர்களை எடுத்துக்கொள்ளும் போது, நண்பர்களை எடுத்துக்கொள்ளும் போது வெறுமனவே எங்களுடைய கால நேரங்களை வீணாக்கக்கூடிய அசிங்கமான பேச்சுகளை பேசி, அதே போல் எங்களுடைய சபைகளில் எங்களுடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணங்களை உருவாக்கக்கூடிய பேச்சுகளை பேசி எங்களுடைய கெட்ட பண்புகளை வரவைக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய அந்த நபர்களோடு, தோழர்களோடு நாங்கள் இருக்கக்கூடாது. மாறாக எங்களிலே உள்ளச்சத்தை, அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய மனப்பான்மையை பெற்றுத்தரக்கூடிய அந்த அஹ்லாக்குகளை, அந்த குணங்களை உடைய தோழர்களை நாங்கள் தோழர்களாக, நண்பர்களாக எடுத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிமார்களை பயப்படுமாறு ஏவியுள்ளான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் கூறுகிறான், குல் இன்னி அகாஃபு இன் அஸைது ரப்பி அஸாப யௌமின் அஸீம். நபியே, நீர் கூறுவீராக, நிச்சயமாக நான் பயப்படுகிறேன், என்னுடைய ரப்பை நான் பாவத்தில் ஈடுபட்டு என்னுடைய ரப்புக்கு வழிபட்டு நடக்காமல் இருந்தால், பாவங்களிலே ஈடுபட்டு நிச்சயமாக நான் பயப்படுகிறேன். ஒரு பெரும் அதாபுக்குரிய அந்த நாளை, நான் பெரும் நாளை, மகத்துவமான அந்த தினத்தை நான் பயப்படுகிறேன். அதாபுக்குரிய, அதாபு வரக்கூடிய அந்த மகத்துவமான நாளை நான் நிச்சயமாக பயந்து கொள்கிறேன் என்று நீர் கூறிவிடு என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய நபியை நோக்கி கூறுகிறான். குல் இன்னி அகாஃபு இன் அஸைது ரப்பி அஸாப யௌமின் அஸீம். நிச்சயமாக நான் என்னுடைய ரப்புக்கு வழிபட்டு நடக்காவிட்டால் பெரும் மகத்துவமான
அதாப் வரக்கூடிய அந்த தினத்தை பயந்து கொள்கிறேன் என்று கூறிவிடு என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கட்டளையிடுகிறான் தன்னுடைய நபிக்கு கூறுமாறு. எனவே சகோதரர்களே, நாங்களும் இந்த மாதிரி எவ்வாறு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களோ அதே போல் நாங்களும் கூற வேண்டும். அதற்கு நாங்களும் வழிபட்டு நடக்க வேண்டும். அந்த பயமும் உள்ளச்சமும் எங்களிலே வர வேண்டும். எங்களிலே மக்களை நாங்கள் பார்த்தால், முஸ்லிம்களுடைய நிலைப்பாடுகளை பார்த்தால், எங்களுடைய சகோதரர்களை நாங்கள் பார்த்தால், எங்களை நாங்கள் பார்த்தால் அதிகமான வேலைகளில் நாங்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களாக இல்லை, பாவங்களிலே விழக்கூடியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் சிந்தித்துக் கொள்வது, சிந்தனை செய்து பார்த்துக் கொள்வது உலக ரீதியான சிந்தனைகளாக இருக்கின்றது. பாவங்கள் சம்பந்தமான சிந்தனைகளாக இருக்கின்றது. உள்ளங்களிலே கூட அல்லாஹ்வை நினைவு கூறாமல் பாவங்களை பற்றி, பாவங்களிலே எவ்வாறு ஈடுபடுவது என்பதனை பற்றித்தான் நாங்கள் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத் செய்தவர்களை தவிர, அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக் கொடுக்கிறானோ, நேர்வழியை காட்டுகிறானோ, யாருடைய உள்ளங்களுக்கு நேர்வழி காட்டுகிறானோ அவர்களை தவிர அதிகமான மக்கள் இந்த நிலைப்பாட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல், அல்லாஹ்வுக்கு தகுதி வாய்ந்த அந்த அச்சத்தை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளாமல் பாவங்களிலே சிந்தனை செய்தவர்களாக இருக்கிறார்கள். எவ்வாறு நான் இந்த தினத்தில் வழிகேட்டில் போக வேண்டும், எந்த பாவங்களிலே நான் ஈடுபட வேண்டும் என்று சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அவர்களுடைய பேச்சுகளில் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளாமல் பேசி வருகிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளாமல் பயந்தவர்களாக இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இது துஷ்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே எங்களிலே அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ள வேண்டிய, அல்லாஹ்வை அச்சம் கொண்டு நடந்து கொள்ள வேண்டிய அந்த அடையாளங்கள் எங்களிலே வர வேண்டும் சகோதரர்களே. அதற்குரிய அடையாளங்கள், முதலாவது அடையாளம், நாங்கள் அனைத்து பாவங்களில் இருந்தும் வெகு தூரம் இருப்பது. நாங்கள் மக்களுக்கு முன்னே இருந்தாலும் சரி, நாங்கள் தனியாக இருந்தாலும் சரி, தனியாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் எவ்வளவோ பாவங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போன்களிலும் அசிங்கமான பார்வைகளை, அசிங்கமான அம்சங்களை பார்க்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி தராமல் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள், மாறாக அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அல்லாஹ்வுடைய சாபத்தையும் உருவாக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள், நாங்கள் தனிமையாக இருக்கும் போது பாவங்களிலே விழுவது. அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுக்குரிய அச்சத்தையும் பாவத்தையும் காட்டக்கூடிய அடையாளம், முக்கிய அடையாளம் என்னவென்றால், நாங்கள் பாவங்களிலே இருந்து வெகு தூரம் இருப்பது, பாவங்களை விட்டு விடுவது. ரசூலுல்லாஹ் கூறவில்லையா, வமா நஹைதுக்கும் அன்ஹு ஃபன்தஹு, நான் எதை தடுக்கிறோனோ அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். அதனை விட்டுவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். அதே போல் சகோதரர்களே, இன்னும் ஒரு முக்கியமான அடையாளம், நாங்கள் அல்லாஹ்வை பயந்து உள்ளச்சம் கொண்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்றால், அல்லாஹ்வுடைய இபாதத்துகளிலே, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய செயல்பாடுகளை நாங்கள் தொடர்ந்தும் பாடுபட்டு முயற்சி செய்து வருவது, அதனை தொடர்ந்தும் நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பது. இது அல்லாஹ்வுக்கு அச்சம் கொண்டு பயந்து நடக்கக்கூடிய நிலைப்பாட்டை காட்டக்கூடிய முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கின்றது. தொடர்ந்தும் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய இபாதத்துகளிலே, வணக்க வழிபாடுகளிலே, நற்செயல்களிலே நாங்கள் ஈடுபட்டு வருவது, அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி. எனவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ் அத்வமுஹு வ இன் கல்ல. சஹீஹ் புகாரிலே, முஸ்லிமிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸில் வரக்கூடிய இந்த மேலான ஹதீஸ், அதிலே ரசூலுல்லாஹ் கூறுகிறார், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் என்னவென்றால், தொடர்பாக இருக்கக்கூடிய செயல். எந்த செயல் தொடர்ந்தும் நடைபெறுகிறதோ, எந்த இபாதத்து தொடர்ந்தும் நடைபெறக்கூடிய இபாதத்தாக இருக்கின்றதோ, அதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இபாதத்து. அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். ஏன் இந்த தொடர்பு எதனை காட்டுகிறது என்றால், அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய அச்சத்தையும் பயத்தையும் காட்டுகிறது. அந்த நபர் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழுகிறார். அதனால் தான் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளே தொடர்ந்தும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இது முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதே போல் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயத்தையும் உள்ளச்சத்தையும் காட்டக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான
அடையாளம் என்னவென்றால், அல்லாஹ் நினைவு கூறப்பட வேளையில் அந்த உள்ளம் உடைந்து அல்லாஹ்வுக்கு தாழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு உள்ளமாக இருப்பது. அல்லாஹ்வை நினைவு கூறும் போது, அல்லாஹ்வை துஆ செய்யும் போது, உத்உ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா என்று அல்லாஹ் கூறுகிறான். நீங்கள் அல்லாஹ்வை, உங்களுடைய ரப்பை துஆ செய்யும் போது தாழ்மையானவர்களாக, பணிவான ஒரு நிலைப்பாட்டில் அல்லாஹ்வை பயந்து கொண்டவர்களாக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதே போல் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயத்தையும் உள்ளச்சத்தையும் காட்டித்தரக்கூடிய இன்னும் ஒரு அடையாளம் ஒரு நபரில், அந்த நபர் எப்பொழுதும் நல்ல முறையில் அவருக்கு ஒரு முடிவு, அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வர வேண்டும், ஒரு தீய முடிவு வரக்கூடாது என்று எதிர்பார்த்தவராக வாழ்ந்து வருவார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சஹீஹ் புகாரிலே முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸில், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், நிச்சயமாக செயல்பாடுகள் அவைகளுடைய இறுதி முடிவை பொறுத்தே இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். எனவே எந்த ஒரு செயலில் எங்களுக்கு முடிவு வருகிறதோ, எங்களுடைய வாழ்க்கைக்கு முடிவு வருகிறதோ, அந்த செயலை பொறுத்துத்தான் எங்களுடைய செயல்கள் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். எனவே அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய, பயந்து நடக்கக்கூடியவர், அவருக்கு எப்பொழுதும் நல்ல ஒரு முடிவு வர வேண்டும் என்று ஆர்வலாக முயற்சி செய்து அந்த நல்ல முடிவை அடைய முயற்சி செய்வார். அதே வேளையில் ஒரு தீய கெட்ட முடிவு வந்துவிடக் கூடாது என்று பயந்து கொண்டிருப்பார். இந்த அச்சம், பயம் உள்ளத்தில் இருந்தால் இதுவும் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. நாங்கள் அல்லாஹ்வை பயந்து உள்ளச்சம் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம், உள்ளச்சம் கொண்டவர்களாக இருக்கிறோம் எதற்குரிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதே போல் சகோதரர்களே, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்றால், உள்ளச்சத்தையும் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய பயத்தையும் காட்டக்கூடிய முக்கியமான ஒரு அடையாளம் ஒரு அடியாளனில், அந்த அடியாளன் எப்பொழுதும் தன்னுடைய ஆத்மாவை, தன்னுடைய நஃப்ஸை கணக்கீடு பாடு செய்து கொண்டவராக இருப்பார். நான் எவ்வளவு அளவுக்கு நலவில் ஈடுபடுகிறேன், எந்த அளவுக்கு நான் பாவங்களிலிருந்து தூரமாக இருக்கிறேன், இன்றைய தினத்தில் நான் எந்த நலவு நற்கர்மங்களை செய்து வந்திருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் பாவங்களில் ஈடுபட்டு இருக்கிறேன், அதிலிருந்து தௌபா செய்து நான் அல்லாஹ்வின் பால் திரும்பி விட்டேனா, அல்லாஹ்வுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறேனா, பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேனா என்று எப்பொழுதும் அந்த மனிதன் தன்னை பற்றி சிந்தனை உடையவராக, தன்னுடைய கணக்கீடுகளை பற்றி, யௌமல் கியாமாவில் வரப்போகிற கணக்கீடுகளை பற்றி சிந்தனை செய்தவராக, முஹாசபா செய்தவராக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். இதுவும் அந்த நபருடைய பயத்தையும் உள்ளச்சத்தையும் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வை உள்ளச்சம் கொண்டு பாவங்களிலே வெகு தூரம் இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். நாங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறோம். அந்த நாள் நெருங்கிக் கொண்டு இருக்கின்றது. அந்த நாளை பயப்படக்கூடிய நபர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறவில்லையா, யா அய்யுஹன் நாஸ் தக்கூ ரப்பக்கும் வக்ஷவ் யௌமா, மக்களே நீங்கள் அல்லாஹ்வை தக்வா கொண்டு நடந்து கொள்ளுங்கள். வக்ஷவ் யௌமா, ஒரு தினத்தை நீங்கள் பயந்து அச்சம் கொண்டு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். அந்த தினம்தான் நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க போகக்கூடிய தினமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு முன்னே எழும்பி நிற்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, நாங்கள் அந்த தினத்தை பயந்து அச்சம் கொண்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்குரிய காரணங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக அல்லாஹ்கிட்ட இருந்து வந்த அறிவை பெற்று அதுக்கு வழிபட்டு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கோபத்தை, வேதனையை கொண்டு வரக்கூடிய பாவங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு தகுதி வாய்ந்த உள்ளச்சத்தை, பயத்தை தந்து எங்கள் அனைவர்களையும் சாலிஹான மனிதர்களாக ஆக்கி பாவங்களிலிருந்து வெகு தூரப்படுத்தி வாழக்கூடியவர்களாக வைத்து எங்களை மரணிக்க வேண்டும் என்று, அந்த நல்ல முடிவை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மஜ்லிஸை முடித்துக் கொள்கிறேன். வல்லாஹு தஆலா அஅலம். வசுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஜஸாக்குமுல்லாஹு கைரா.